கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று சொல்லி உசியா ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில குடும்பங்களில் நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அவள் ஓஹோ என்று சொல்லி வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய தொழில், அவருடைய வியாபாரம், அவருடைய விளைச்சல் எல்லாமே நன்றாக இருந்திருக்கும். அவர் ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையில் அவர் செழித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே குறைவுபட்ட நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால், அந்த நாட்களில் அவருடைய முற்பிதாக்கள் அதிகமாய் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்பட்டு, ஆலய காரியங்களிலே ஊழியத்தின் காரியத்தில் மிகவும் ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் முதல் காரியம் ஆலயத்துக்கு போக வேண்டும். அதே போல் இரவில் கோயில் மணி அடித்தால் எல்லா வீட்டு வாசலில் வந்து ஆலயத்தை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த கிராமமே அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. சில இடங்களில் இதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பிற்காலத்தில் அந்த பழக்கங்கள்லாம் மாறி போய்விட்டது. வீடுகளிலே ஜெபம் இல்லாமல் போய்விட்டது. ஆலயங்கள் வெறுமையாக இருக்கிறது. ஆலய மணி அடித்தால் கூட அதை பற்றி நினைக்காதபடி புறக்கணிக்கப்பட்ட நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அப்படி கர்த்தரை தேடி வாழ்ந்து இப்பொழுது அந்த பழக்கங்களெல்லாம் விட்டு விட்டார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு காரியங்கள் வாய்த்தது இன்றைக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. எனவே பழைய காரியத்தை நாம் உணர்ந்து பார்த்து, அன்றைக்கு காரியம் வாய்த்ததே இன்றைக்கு காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த வேதனையை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஏன் என்று சொல்லி பார்த்து, அன்றைக்கு என் முற்பிதாக்கள் கர்த்தரை தேடினார்கள், அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினீர், நாங்கள் விட்டு விட்டோம், இப்பொழுது நாங்கள் வேதனைப்படுகிறோம், இன்றைக்கு நாங்கள் தேடுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை தேடுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த காலத்திலும் ஆசீர்வாதத்தை முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நாம் கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது சொன்ன தேவன் அப்படியே குறைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு மீண்டுமாய் செழிப்புள்ள காலங்களை நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. அப்பா, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலக வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், எந்தெந்த குடும்பங்கள்லாம் இடைவிடாது கர்த்தரை தேடி ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய பணிகளை, ஆலயம் போவது, வேத வாசிப்பது, குடும்ப ஜெபம் செய்வது, இப்படி பல காரியங்களிலே கர்த்தருக்கான காரியங்களே தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்த குடும்பங்கள்லாம் செழித்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் பின் நாட்களிலே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்படி வாழ்ந்த முற்பிதாக்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். அடுத்து வந்த தலைமுறை அந்த பழக்கத்துக்கு தூரமான ஒரு காரியமாய் வாழ்ந்து விட்டார்கள். எனவே அவர்கள் குறைபட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ண தேவன். அன்னைக்கு உசியா ராஜா கர்த்தரை தேடிய நாட்களை காரியத்தை வாய்க்க பண்ணினீர். கர்த்தரை தேடினதை விட்ட போது நெருக்கங்கள் உண்டானது. எனவே இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடினதை விட்டு விட்டார்களோ, அதனால் நெருக்கப்படுகிறார்களோ, இன்றைக்கு மீண்டுமாய் கர்த்தரை தேடி மீண்டுமாய் எல்லா நன்மைகளையும் பெற்று கர்த்தாவை காரியங்கள் வாய்க்க பண்ணி காரியங்களை பெற்றுக்கொண்டு உங்களாய் கழிகூர்ந்து வாழும்படியான காரியத்தை செய்தலும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை தேடுகள் நிச்சயமாய் திரும்பவும் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் கர்த்தர் அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.